கொஞ்சம் சுலபம் பண்ணுறதுக்காக கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா சிலை ஒன்று இருந்துச்சு. அந்த சிலையை 2 ஆண்டுகள் தகரத்தை வச்சு மறைச்சி வச்சுருந்தாங்க. போய் அந்த கிணத்துக்கடவை விட ஊராட்சி ஒன்று பேரூராட்சி ஒன்று இப்படி, அதாவது ஒரு சொல்றதுக்கு மறந்துட்டேன். நம்முடைய மகளிர் அணி தலைவரிசைகளில் நந்தினி அவர்கள் அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் கிணத்துக்கடவு பேரூராட்சி மன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஓராண்டு அந்த எடுக்கவே இல்லை. இவர்கிட்ட போனால் அவரை பாருங்குவாங்க, அவர்கிட்ட போனால் இவரை பாருங்குவாங்க. கடைசியாக பொறியாளர் ஈஸ்வரன் அவர் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கார். அவர்கிட்ட போய் சொன்ன அவர் போய் கேட்டப்போ பேரூராட்சி நிர்வாகம் ஒரு கட்சி, சிற்றூராட்சி நிர்வாகம் ஒரு கட்சி, ஆனால் 2மே திராவிட கட்சிகள் தான். ஆனால் ஏன் 2 பேருக்கும் அண்ணா போகுதானையா, ஏன் இந்த அண்ணா செயல் தெரிஞ்சது? அதற்கப்புறம் ஈஸ்வரன் நானுமாக சேர்ந்த ஒரு அறிக்கையை கொடுத்தோம். இத்தனாம் தேதிக்குள்ளே அதை எடுக்கலைன்னு நாங்கள் உடைப்போம். அதுவும் நாங்கள் உடைச்சி அண்ணாவுக்கு விடுதலை கொடுத்துறோம். அது ஒரு வழக்கான ஆகிட்டு போகுது, என்ன செலவாகுமோ பார்த்துறோம்னு சொல்லி அறிவித்து நாங்கள் உடைக்க போகிறோம். அன்னைக்கு அவசர அவசரமாக பேரூராட்சி அந்த இதுகளை அகற்றுச்சு. அந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டால் தான் இன்றைக்கு அரசு அதிகாரிகள் நம்மை கண்டுகொள்ளும். இது ஒரு செய்தி. அதே மாதிரி அன்வர் பாட்சா சொன்னார், அதுக்கு ஒரு ஆறுதலான செய்தி. கம்பராயன் ஆழ்வரை சங்கிலின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். ஒரு சிறுகதை தொகுப்பு 13 தொகுதிகள் கொண்டது, 220 பக்கங்கள் கொண்டது. அண்மையிலே 2ஆம் பதிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் நமக்கு திருப்திகளை 300 பணிகள் நாம் வெளியிட்டோம். அதில் ஒரு செய்தி, கம்பராயனுடைய கடிகாரம் பழுதாகி வருகிறது. கம்பம் பகுதியிலே அவர் வேலை செய்கிறார். அங்கு தொடக்கப்பள்ளியிலே அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களையும் அழைத்து அவர் கோவையிலிருந்து போன கம்பம் ஒரு சொந்தம் கேட்குறாரு, இந்த மாதிரி கடிகாரம் பழுதாகி போச்சுங்க, எங்கே கொடுத்தா எந்த கடையில் கொடுத்தா நல்லாயிருக்கும்? அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு கடை சொல்கிறார், ஐயா அந்த கடைக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். மதிய உணவு வேலையில் இவர் 2 மாணவர்களை கூட்டிகிட்டு அந்த கடையை தேடிட்டு போகிறார். அப்படியே தேடிட்டு போகும்போது ஒரு கடையில் நிற்கிறாரு. பொழுது காட்டும் கருவி பழுது பார்க்கும் இடம்னு சொல்லி இப்போ அன்வர் பாட்சா நண்பர் மாதிரி ஒரு இஸ்லாமிய நண்பர் கடை. அதை பார்த்தோன்னே கம்பராயன் போய் வாசி கடிகாரத்தை கட்டி கொடுத்துறாரு. உடனே அந்த தம்பியை கூட வந்த மாணவர்கள், ஐயா தலைமை ஆசிரியர் சொன்ன கடை இது இல்லைங்க, வேற கடைங்கன்னு. அது வேண்டாம்ப்பா, தமிழ் இருக்கிறதா, எனக்கு இது போதும் அப்படின்னு கம்பராயன் அங்கே கொடுத்து கடிகாரத்தை பழுது செய்த கதை அந்த 6 வருஷங்களை சிறுகதையிலே ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற அந்த செய்தியையும் சொல்லி எதிர்வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் வருகிறது. ஜூலை 15 அவருடைய பிறந்த நாள். ஜூன் 3ஆம் தேதி அவருடைய புதல்வர் கோமகனுடைய பிறந்த நாள் வருகிறது. இதையெல்லாம் ஒட்டி ஜூன் மாதம் 6 வருஷங்களின் நூலை மீண்டும் நாம் வெளியிட இருக்கிறோம் என்கின்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.